தாசில்தார் தெரியாது. யாரு வீட்டுல ஒரு பைப் லைனுக்கு வந்து காசு வாங்கியிருப்பானுமா? இல்ல. உங்க முன்னுக்கே பிளம்பரை வச்சு பேசி முடிச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்ததுதான் நான். இதை நான் சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு உங்க முன்னுக்கு. ஆனா இப்ப நீங்க எல்லாருமே 100க்கு 100 எல்லாருமே மனம் இறங்கிட்டீங்க. நான் அடுத்ததோட நான் நிக்காம போறது அது என்னுடைய சொந்த விருப்பம். அது நான் கடைசியில தான் நான் வந்து முடிவு எடுக்கணும். இன்னும் 5 நேரம் வந்து கவுன்சிலராக இருந்தாச்சு, 2 நேரம் மாவட்ட தலைவராக இருந்தேன். என்ன செய்யணுமோ ஓரளவு மக்களுக்கு செஞ்சிருக்கேன். நான் பதவி இல்லைன்னாலும் கடைசி வரை இந்த என்னோட மூச்சு முடிகிற வரை என்னால ஏண்டது எனக்கு உதவி செய்யறவங்க இன்னும் இருக்காங்க. அவங்கள வச்சு உங்களுக்கு நான் இன்னும் இதே மாதிரி இந்த நலத்திட்டங்கள் செய்வேன் என்று உறுதி கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ உள்ள இந்த மாமன் இந்த அங்க அந்த வீட்டில் காசு வாங்குறாங்க, இந்த வீட்டில் இந்த தீர்வாங்க, அந்த கவுன்சிலர் அப்படிங்காங்க இப்படிங்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரல. எதுக்குங்க நீ ஏன் கொடுக்க? நீ எதுக்கு ரூபாய் கொடுத்துட்டு இருந்து ஏமாறுற? நேரம் போ, முனிசிபல் போ, நீயே பணத்தை கட்டு. அவனுக்கு என்ன பண்ண நீ வந்து கையில் கொடு. நிறைய வீடுகள்ல காசு 50,000 ரூபா 40,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்துட்டு மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கான். வெளியே சொல்ல முடியாம நிறைய கிட்டத்தட்ட 125 பேர் இருக்கும் பணத்தை கொடுத்துட்டு ஏமாறு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்களாம் மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மக்களுக்கு தான் நாங்கள் சேவை செஞ்சோம். நாங்கள் அதை வச்சு ஏதோ தொழில் எடுத்துக்கிறோம். நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வந்து காசையெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிக்கல. அதிமுக காலத்தில் அதிமுக பீரியடில் பொதுமக்களுக்காக உழைச்சது தான் நாங்கள். அதே மாதிரிதான் நம்ம செல்லப்பாண்டியன் அவர்கள் மீண்டும் தூத்துக்குடியில ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும். இன்னும் நிறைய இந்த நம்ம மீனவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா சமூகத்துக்கும் இன்னும் அவங்க வந்து நிறைய விட்டு போன பணியெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. ஆனால் நமது வரக்கூடிய வந்து எலெக்ஷன்ல பணம் காசையெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல ஒரு மனுஷனா நீங்க எப்பவும் போகலாம். அவர்கிட்ட நீங்க வீட்டுக்கு போங்க, நம்ம காய்கறி மார்க்கெட்ட போங்க, அவர் இருப்பாரு. அவரால் முடிஞ்ச லெவலில் செய்வாங்க. அவங்க பதவியில இருந்தா உங்களுக்கு எவ்வளவு நாள் செய்வாங்க. முடிஞ்ச லெவலில் உங்களுக்காக வந்து கண்டிப்பா செய்வாங்க. அவரை எய்த்து போட்டி போட்டாரு 84லயா 86 தெரியல 86 அந்த தேர்தலில் எல்எஸ் போல என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் சின்ன பையங்க அவருக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னைய மாதிரி நிறைய முதலாட்ட போய் வந்து காசை வாங்கிட்டு வந்து பையங்களுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து 5 தேர்தல் நின்னேன். என் காசே கிடையாது. எனக்கு எல்லாரும் எனக்கு உதவி செய்வாங்க. அந்த காசை வச்சு தான் நான் செலவழிப்பேன், வெற்றி பெறுவேன். அதே மாதிரி அந்த நசரங்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்து உள்ளவர் வந்து 86ல் ஒரு ஓட்டுக்கு 10 ரூபாயும் ஒரு அந்தோனியார் பணமும் கொடுத்தாரு வீடு வீடா. ஆனால் வெற்றி பெற்றது எலியாஸ் போடுறார் அவர்கள். ஏன் சொல்ல வரேன்னா, அன்றைக்கு உள்ள ஆட்களுடைய குணங்களும் மனப்பான்மையும் அவங்களுடைய எண்ணங்களும் பிரதிபலிக்கும். எங்களுடைய தோல்விக்கு அந்த பெரியார்கள் இல்லை. இப்போ இந்த நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் என்னுடைய தோல்விக்கு அந்த பெரியார் இல்லை. எல்லாரும் வந்து இறந்துட்டாங்க. அந்த பெரியார்கள் இருந்திருப்பாங்கன்னா மற்றவங்களோட சட்டம் போட்டிருப்பாங்க. நீ அவனுக்கு தான் போடணும், அவன் தான் நமக்கு வருவான், அவன் தான் ஜெயிக்கணும், அவன் தான் நமக்கு செய்யணுமாங்க. அந்த மாதிரி பெரியார்கள்னா முன்னான மாதிரி இல்லை. இன்றைக்கு உள்ள காலங்கள் வேற, அன்றைக்கு உள்ள காலம் வேற. அன்றைக்கு வந்து எலியாஸ் போலேர் வெற்றி பெற்றாரு. இந்த பகுதியை நல்ல முறையில் வச்சிருந்தாரு. அவரும் ஒரு 3 நேரம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 3 நேரம் தொடங்கி ஜெயிச்சு. அதுக்கப்புறம் 20 ஆண்டுகளாக உள்ளாட்சி நடைபெறாமல் இருந்தது. 96ல இருந்து நான் அந்த வார்டை கையில் எடுத்து, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு காசை வாங்கல ஓப்பனாந்து விடுறேன். எவனாலும் சொல்றான், எந்த மேடைனாலும் என்னுடைய சொந்த காசை கொடுத்தாரா மைக்க கொடுங்க. இதே மக்கள் இல்ல 2000 மக்கள்னாலும் முன்னுக்குனாலும் பேச சொல்லுங்க. நான் எந்த வீட்லயாவது நான் வந்து காசு வாங்கினேன், ஒரு தீர்வைக்கு பணம் வாங்கினேன், ஒரு தண்ணி தீர்வைக்கு நான் வந்து பணம் வாங்கினேன், ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நான் இவ்வளவு காசு கேட்டேன்னு சொல்லி வந்து சொல்லுங்க. இல்ல எந்த டிவிலையாவது நான் வந்து இந்த பட்டிமன்றத்தில் வந்து உட்கார்ல ஒரு ஆளை வந்து சொல்லுங்க. அப்படியெல்லாம் அந்த வார்டுக்கு நான் செஞ்சேன், இன்னும் நான் செய்வேன். தோல்வியெல்லாம் பெரியச்சா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சங்கடம் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர்
சாகும் போது வேட்டியும் சட்டையும் தான் காமராஜர் இருக்குது. முதலமைச்சரா இருந்தாரு. அவரையே விருதுநகர் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் தோக்கடிச்சான். அம்பேத்கர் தோத்தாரு. தோல்விங்கிறது பெரிய பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா சங்கடமா இருக்கும் மனசுக்குள்ள. நம்ம உழைச்ச உழைப்புக்கு நான் வந்து பணம் காசை சேர்த்திருந்தா எனக்கு அந்த எண்ணங்கள் வந்திருக்காது. ஒண்ணுமே சேர்க்காம உங்களோட இருந்து நான் இன்னைக்கு வரை நான் இருக்கேன்னா அந்த மனசோடைய சங்கடம் இருக்கும். அதுதான் என்னைய பாதிச்சது. ஆனா ஒண்ணும் இல்லை, அதுக்கு மேல மக்களோட நான் நல்லா ஈஸியா வந்து பழகிட்டேன். நீங்களும் நல்ல என்னோட நல்ல ஒரு அன்பா பழகுறீங்க. அதே போல வரக்கூடிய இந்த வார்டு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு, ஒரு காலத்துல செல்லப்பண்ண அமைச்சராக இருக்கும்போது கூட இங்க வர மாட்டாங்க. நான் வர விட மாட்டேன். நானே இந்த வேலையை பார்த்துருவேன். அமைச்சர் எவ்வளவு பேர் இருந்தாங்க தூத்துக்குடியில, நான் அவங்கள வரவிடாம அந்த வேலையில மக்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அமைச்சர் ஒரு பக்கம் ஒரு காண பார்த்துட்டு இருக்காங்க, மேயர் ஒரு பக்கம் ஒரு காண பார்த்துட்டு இருக்காங்க. வார்டு அந்த லெவலில் மோசமா போயிடுச்சு. அது உங்களுக்கே தெரியும். இதுல சில வீடுகளை நின்று எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க நான் பேசுறத. இனிமேல் வந்து எனக்கு போடுங்கன்னு சொல்லி நான் சொல்லலை. அதான் நான் வந்து அப்பவே நான் சொன்னேன், நான் நிற்கிறதும் நிற்காததும் அது என்னுடைய விருப்பம். அது கடைசி எடுப்பேன் நான் அந்த முடிவு. நான் இந்த பகுதி விட்டு நான் வந்து வேற ஏரியா கூட நான் போயிருவேன். அவ்வளோ ஒரு மன சங்கடம். இந்த ஏரியா சாதாரண ஏரியா கிடையாது. மரக்குடி தெருவும் சொன்னாலே தூத்துக்குடியில இதுதான் ஏரியா. அவளை ரவுடியில் இங்கேதான் உருவானான். அவளை நல்லவனும் இங்கேதான் இருந்தான். அவளை பணக்காரனும் மாதா கோயிலிருந்து மரக்குடி தெரு வரதான் இருந்தான். அதான் இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் நான் பிறந்து வளர்ந்து, நாங்க 10 பேர் எங்க குடும்பத்துல பிறந்து வளர்ந்தது எல்லாமே மரக்குடி தான். அதனாலதான் நாங்களாம் இந்த தெரு விட்டு போறக்கே சங்கடமா இருக்கு. நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த தெருவில். என்னோட கூட பிறந்த 9 பேரும் வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு 3 ஆண்டு காலமாக மாமன்ற உறுப்பினராக இல்லாத நிலை. யாரை கண்டவன்லாம் உள்ளவா யாருன்னே தெரியும். யாரவன் அந்த மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு பூவரமா போயிட்டு இருக்கு. ஆனா அப்படியும் ஒரு கட்டம் வந்தாலும் நான் வந்து இங்க உள்ள இளைஞர்களுடையும் உங்களோடையும் சேர்ந்து நான் நிற்பேன். எந்த ஏமாந்தாமனாலும் எதனாலும் உங்க கூடயே என்னுடைய உயிர் போகும் வரை அது உங்களோட தான் இருக்கும். இந்த சமூகமாக தான் இருக்கும். அனைத்து தரப்பு மக்களும் கூடயே தான் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எனக்காக உறுதுணையாக இருந்த இந்த பகுதியுடைய வார்டோடைய அதிமுக தொண்டர்கள் இன்னும் இருக்காங்க நிறைய பேர். ஊக்கம் கொடுக்கறதுக்கு இல்லை. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கேன். கூடிய விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதில் அண்ணன் வெற்றி பெற்றால் நான் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் எப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட முடிவு இருக்கும். ஏன்னா யாராவது ஆள் வேணும்ல, எனக்கு பலம் வேணும்ல. இப்போ நைட்ல ஒரு போலீஸ் பெரிய பிரச்சனை வருது, யார் இருக்கா பலம்? ஒரு நல்ல மனுஷன் தான் டேனியல் வச்சு, நான் இல்லைன்னு சொல்லலையே, நல்ல ஆள் தான் அவரு. அவரை மாதிரிலாம் அவரெல்லாம் ஒரு நல்ல ஒரு மனிதர், அரசியலில் ஒரு நல்ல ஒரு ஆள் அவர் இருக்காரு. அவரெல்லாம் ஸ்டேஷன்லாம் அவ்வளோவா வந்து விரும்ப முடியாது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் ஏதோ பிரச்சனை சீனா தானே. இப்போ நான் போய் மற்ற இந்த அண்ணா திங்கல உள்ளவங்க எங்கேயாவது இருப்பான், அவனை போய் நான் போய் பார்க்க முடியாது. அதனால செல்லப்பாண்டியனை மாதிரி ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல மிகவும் ஒத்துழைப்பு